அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் மிகவும் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட பாவங்களில் ஒன்று புறம் பேசுதல் ஆகும். இப்போ ஒரு மனிதரை பற்றி ஒரு புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க செய்த நன்மைகள் அனைத்தும் அளிக்கப்படும். ஒரு முஸ்லீம் புறம் பேசுகிறாங்க, அவங்க செய்த நன்மைகள் எல்லாம் அளிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உங்களில் ஒருவர் தனது இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதை விரும்புவானா? நிச்சயமாக அதை நீங்கள் விரும்புவீர்கள். சூரத்துல் ஹிஜ்ராத் 49:12. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், புறம் பேசுபவர்கள் தன்னோட உடன் பிறந்த சகோதரனின் மாமிசத்தை, அதாவது அவன் உடலை சாப்பிடுவதற்கு சமமாகும் என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புறம் பேசுதல் என்றால் உன் சகோதரன் விரும்பாததை அவனை பற்றி கூறுவதாகும். ஒருவன் சொல்லவே கூடாது, வெளியே தெரியக்கூடாது என கூறுவதை, நினைப்பதை, அதை அவர் இல்லாத போது பேசுவது புறமாகும். ஒருவர் கேட்டார், நான் சொல்வது உண்மையாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது உண்மையாக இருந்தால் அதுவே புறம் பேசுதல், உண்மை இல்லை என்றால் அது அவதூறு. ஒரு உண்மையை அவர் இல்லாத இடத்தில் கூறினால் அது புறம், உண்மை இல்லை என்றால் அது அவதூறு. இது ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மெஹராஜ் இரவில் செம்பு நகங்களால் தங்கள் முகங்களையும் மார்புகளையும் கீறிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை நான் கண்டேன். எப்படிங்க? மெஹராஜ் இரவில் நபி பயணம் செஞ்சாங்களா, அப்பம்போது செம்பு நகங்களால் தங்கள் முகங்களையும் தன் மார்புகளையும் கீறிக்கொண்டு ஒரு கூட்டத்தை நான் கண்டேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் மக்களின் மானத்தை குலைத்து புறம் பேசியவர்களாக இருந்தனர். அபுதாவுது ஹசன். எனவே நமது நாவை பாதுகாப்போம், பிறரின் குறைகளை பேசுவதற்கு பதிலாக நமது குறைகளை திருத்த முயற்சிப்போம். அல்லாஹ் நம் நாவை புறம் பேசுதல், அவதூறு மற்றும் பொய்யிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.